அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகி புட்டு மாவு எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. இதுக்காக வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதிலே 1/4 கப்பு வந்து சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உதிரி உதிரியாக நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். குட்டி புட்டு மேக்கர் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த ஹோல் கீழே இருக்கிற மாதிரி விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் நான் மாவு போடுறேன். உங்களுக்கு வந்து லேயரிங்காக உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் வந்து தேங்காய் துருவி நீங்கள் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். தண்ணி வந்து கால்வாசி ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த குட்டி புட்டு மேக்கரில் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் இருக்கும். அதை வந்து விசில் போடுற இடத்துல இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிச்சிடும். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளேவரே வரும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும்போது அதனால் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கும்போது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப அழகாக எனக்கு வந்து என்னுடைய புட்டு வந்து வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.